Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ஸ்டன்ட்டான ரவா வடை எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். மெது வடை மாதிரியே தான் இருக்கும். ஆனா சீக்கிரமா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு ரவையும் தயிரும் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் வந்து நீங்கள் ஒரு கப் அளவு வந்து ரவை போடுறீங்கன்னா நம்ம 3/4 கப் அளவு வந்து என்ன எடுக்கணும்னா தயிர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பவுல் நீங்கள் எடுக்கிறீங்களோ ரவை அந்த பவுலே நீங்கள் அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தயிரை போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிப்போம். தயிரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் டீ குடிக்கிற கேப்பில் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். பட் புளிக்காத தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரவையை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வைப்போம். நீங்கள் வெளியில் வச்சு ஊற வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக தயிர் புளிச்சிரும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா புளிக்காது ஃப்ரெண்ட்ஸ் தயிர். இது ஒரு டிப் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு 5 பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சு இதில் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்காக வடைக்கு வந்து பச்சை மிளகா போடும் இல்லையா, அதுக்காக நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து இஞ்சி துருவல் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி துருவல் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி வந்து நம்ம கையால் நறுக்கி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த பாதி வெங்காயம் மட்டும் நான் வந்து பொடி நறுக்கி வந்து இதில் சேர்த்துருக்கேன். அடுத்த பாதி வெங்காயத்தை வந்து நான் வந்து சீவலில் நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து வடைக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குன்றதுக்காக அதை இப்போ ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் நீங்கள் வந்து நல்லா பொடியை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைங்க. எல்லாமே கரெக்டாக சீராக வந்து மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பட் வந்து தண்ணி வந்து அவ்வளோவா போடாதீங்க. ஏன்னா வந்து ரவை வந்து ஊறின பிறகு உங்களோட மாவு பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தயிரோட ரவை ஊறின பிறகு அதுவே சாஃப்ட் ஆகிடும். ஒரு வேளை இருகலாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா மிளகு இருந்தால் மிளகு 4 போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சோம்பு வந்து வாசனைக்காக நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம ஒரு பிசைஞ்சிடலாம். திரும்பியும் நல்லா சீராக மிக்ஸ் கொடுங்க. ஒரே இடத்துல எல்லாமே தேங்கிடக்கூடாது. மசாலா எல்லாமே வந்து எல்லா மாவுலையும் வந்து கலக்கணும். இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுவேனாக்கா இதை வந்து நல்லா வந்து ஊற வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஊற வைங்க. வெளியில் வச்சிங்கன்னா தயிர் புளிப்பு கொடுத்துரும். உங்களோட வடை வந்து புளிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி ஊற வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட வடை மாவு வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து வடையை வந்து எண்ணெயில் போடலாம். நான் 2 மெத்தட் சொல்லித்தரேன் உங்களுக்கு ரவுண்ட் வர்றதுக்காக. முதல்ல வந்து தண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. வடை மாவையும் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த வடை எடுக்கிற கரண்ட் இருக்குது தெரியுமா, அதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம வடை மாவை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வடை மாவை கையில் எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேப் வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து கையில் ரவுண்ட் பண்ணும் போதே ஷேப் வந்துடும். நான் ஷேப் வராதவங்களுக்கு டிப் தரேன். பாருங்கள் கரண்டியில் வச்சுட்டு நான் வந்து ஹோல் போட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹோல் இருக்க கரண்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹோல் போட்டேன். கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெயை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ உடனே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 நிமிஷம் கூட ஆகாது வேகிறதுக்கு. ஒரு வடையாக போடுங்க. நீங்கள் 2-3 போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து கருகிடும். அதனால் பார்த்து எடுங்க. டக்குன்னு ரெடி ஆகக்கூடிய வடை இது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வடையை பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா டிசைன் வரும்ன்ட்டு, அந்த டிசைன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடையை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த மெத்தட் நம்ம போடலாம். டீ வடிகட்டி இருந்தால் டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரவுண்ட் ஷேப் நம்ம கொண்டு வரலாம். பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி நான் மாவை எடுத்து வச்சு நடுவில் வந்து தட்டிட்டு நடுவில் ஹோல் போடுறேன். ஹோல் போட்டிங்கன்னா இது வந்து டக்குன்னு எண்ணெயில் வந்து டக்குன்னு விழுந்துடும். எங்கேயும் ஒட்டாது. 2 சைடுமே உங்களுக்கு நல்ல உப்பலாக கிடைக்கும். ரொம்ப அழுத்தாதீங்க எந்த கரண்டி யூஸ் பண்ணாலும். ஏன்னா நீங்கள் ரொம்ப அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே மாட்டிக்கும், இல்லைனா ஷேப் வந்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட
ரவா மெது வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ இதோட சூப்பரான வீடியோவாக கொண்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உடம்ப பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.